Good morning students, I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, அணிகளும் அணிகோவைகளும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது ஃபிஃப்த்து கொஸ்டின்லேருந்து பார்த்தோம். அதாவது 7.4 cos 2 theta equal to 0 எனில் 0 cos theta sin theta 0 sin theta 0 cos theta whole square இன் மதிப்பை காண்க. அதை கண்டுபிடிச்சோம். அதாவது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய cos 2 thetaவிலிருந்து தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். தீட்டாவோட வேல்யூ π/4. அந்த π/4 வேல்யூவை கொடுத்துருக்கக்கூடிய அணிக்கோவையில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 0 cos π/4 sin π/4 கிடைக்குது. இந்த cos π/4 sin π/4 வேல்யூ 1/√2 அதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹோல் ஸ்கொயரை நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸாக ரெண்டு அணிக்கோவையாக தனித்தனியாக எழுதுகிறோம். எழுதி அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணுறப்ப நம்ம அந்த அணிக்கோவையோட மதிப்பு நமக்கு கிடைக்குது. அந்த அணிக்கோவையின் மதிப்பு 1/2 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி 6th கொஸ்டின் பார்த்தோம். 6th கொஸ்டின் log 64 base 3, log 3 base 4, log 8 base 3, log 9 base 4 into log 3 base 2, log 3 base 8, log 4 base 3, log 4 base 3 என்ற பெருக்கலின் மதிப்பை காண்க. அது கண்டுபிடிச்சோம். இது சாதாரண நம்ம நிறைநிரல் பெருக்கல் அதை யூஸ் பண்ணி நம்ம இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதனோட மதிப்பு நமக்கு கிடைக்கும். இதனோட மதிப்பு பார்த்திங்கன்னா 6 வேல்யூ கிடைக்குது. அதுக்கு அடுத்து நம்ம இதே போல் 7.29 பார்த்தோம். 2bc minus a square c square b square. இதில் RHS எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா RHSஐ ரெண்டு அணிக்கோவையாக பிரித்து எழுதணும். ரெண்டு அணிக்கோவையாக பிரித்து எழுதிட்டு அந்த ரெண்டாவது அணிக்கோவையில் R2 R3 நம்ம இடமாற்றம் செஞ்சோம் அப்படின்னா அதனோட வேல்யூ மைனஸ் கிடைக்கும். அந்த மைனஸ் நம்ம R1ல் மல்டிபிள் பண்ணியிருப்போம். மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நிறைநிரல் பெருக்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த LHS வேல்யூ கிடைக்கும். இதே போல் எடுத்துக்காட்டு 7.30 அதுவும் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா LHS எடுத்துக்கிட்டு நம்ம RHS கொண்டு வரோம். இதுவும் சேம் மெத்தடு தான், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும். இப்போ LHS ஈக்குவல் டு 1x x1 x x1 ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம அது ரெண்டாக பிரித்து எழுதுகிறோம், ரெண்டு மேட்ரிக்ஸாக. இப்படி பிரித்து எழுதுகிறப்ப ரெண்டாவது அணிக்கோவையில் இருக்கக்கூடிய R2 R3லேருந்து மைனஸ் வெளியில் எடுக்கிறோம். அப்படி மைனஸ் வெளியில் எடுக்கிறப்ப நமக்கு R2 R3 ரெண்டுமே மைனஸ் ஆயிடுது. இந்த R2வும் R3 இது ரெண்டுமே மைனஸ் ஆகிடு. இதிலேருந்து R2லேருந்து ஒரு மைனஸ் R3லேருந்து ஒரு மைனஸ் எடுக்கிறப்ப இந்த R2 ஃபுல்லாகவே மைனஸ் ஆகிடும், R3 ஃபுல்லாக மைனஸ் ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே ப்ளஸில் இருக்கக்கூடிய உறுப்புகள். ஸோ மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைநிரல் பெருக்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான RHS கிடைக்குது. இதே மாதிரி ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தோம், அதையும் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அடுத்து நம்ம இன்றைக்கி மீதி இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸில் மீதி இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடியது அணிக்கோவைக்கும் அதன் இணைக்காரணி அணிக்கோவைக்கும் உள்ள தொடர்பு. அணிக்கோவை அதன் இணைக்காரணி அணிக்கோவை. அணிக்கோவைன்றது இப்போ டிட்டர்மினன்ட் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 இது அணிக்கோவை. இதனோட இணைக்காரணி அணிக்கோவை அப்படின்னா இணைக்காரணி அணிக்கோவையாக நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதாவது கேபிட்டல் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 இது இணைக்காரணி அணிக்கோவையை நம்ம எடுத்துக்கிறோம்.
நார்மலாக டிட்டர்மெண்ட் ஏ அப்படின்னா இந்த அணிக்கோவையும் இணைக்காரணி அணிக்கோவையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு இந்த A1 A1 B1 B1 C1 C1 இதனோட வேல்யூ டிட்டர்மெண்ட் ஏ. அதே போல் A2 A2 B2 B2 C2 C ப்ளஸ் C2 C2 இதனோட வேல்யூ டிட்டர்மெண்ட் ஏ. அதே போல் A3 A3 B3 B3 C3 C3 இதனோட மதிப்பும் நம்ம டிட்டர்மெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு வேல்யூ எடுத்து அதனோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதனோட வேல்யூ 0 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு அணிக்கோவையில் ஏதாவது ஒரு நிறையின் உறுப்புகள் மற்றும் வேறு ஏதேனும் நிறை உறுப்புகளின் ஒத்த இணை காரணிகள் ஆகியவற்றின் பெருக்கல் பலனின் கூடுதல் 0. பெருக்கல் பலனின் கூடுதல் 0. ஒரு அணிக்கோவையில் ஏதாவது ஒரு நிறை A1 B1 C1 அப்படிங்கிற நிறை வேறு ஏதேனும் நிறை உறுப்புகளின் ஒத்த இணை காரணிகள் வேறு ஏதேனும் நிறை உறுப்புகளின் ஒத்த இணை காரணிகள் கேபிட்டல் A1 B1 C1 அல்லது கேபிட்டல் A2 B2 C2 இது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதனோட கூடுதல் 0 ஆகும். ஆகியவற்றின் பெருக்கல் பலனின் கூடுதல் 0. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 ஈக்குவல் டு 0. இதே போல் A1 A3 ப்ளஸ் B1 B3 ப்ளஸ் C1 C3 ஈக்குவல் டு 0. இல்லை A2 A1 B2 B1 C2 C1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வரிசை மாறி இருந்தது அப்படின்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரியான வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட மதிப்பு டிட்டர்மெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். அதாவது A1 A1 B1 B1 C1 C1 அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனோட வரிசைகள் மாறி இருந்தது அப்படின்னா அதனோட மதிப்பு நம்ம 0 எடுத்துக்கலாம். அதாவது ஒரு அணிக்கோவையில் ஏதாவது ஏதேனும் ஒரு நிறையின் உறுப்புகள் மற்றும் அவற்றின் ஒத்த இணை காரணிகள் ஆகியவற்றின் பெருக்கல் பலன் கூடுதல் அணிக்கோவையின் மதிப்புக்கு சமமாக இருக்கும். அணிக்கோவையின் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். ஒரு அணிக்கோவையில் ஏதேனும் ஒரு நிறையின் உறுப்புகள் மற்றும் அவற்றின் ஒத்த இணை காரணிகள் ஒரு அணிக்கோவையில் ஏதேனும் ஒரு நிறை அதாவது A1 B1 C1 மற்றும் ஒத்த இணை காரணிகள். இப்போ A1னா அதனோட ஒத்த இணை காரணி கேபிட்டல் A1 கேபிட்டல் B1 கேபிட்டல் C1 இதனோட பெருக்கல் பலன் மதிப்பானது அணிக்கோவையின் மதிப்புக்கு சமம். அணிக்கோவையின் மதிப்புனா டிட்டர்மெண்ட் ஏ அந்த மதிப்பிற்கு சமமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அணிக்கோவையில் ஏதேனும் ஒரு நிறையின் உறுப்புகள் மற்றும் வேறு ஏதேனும் நிறை அப்படிங்கிறதான் இந்த வேல்யூ. அதாவது A1 கேபிட்டல் A2 B1 கேபிட்டல் B2 C1 C2 இதனோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. இதனோட மதிப்பு நமக்கு 0 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா A1 அதாவது A2ஓட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் வேல்யூ வரும். இப்போ A2ன்றது ரெண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய உறுப்புகள். இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு A2ஓட வேல்யூ மைனஸ் வருது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணுறோம். இது ப்ளஸ்ஸு இது மைனஸாக எடுத்துக்கிறோம். இது அதனோட அணிக்கோவை மதிப்பு. இது A2க்கு பதிலாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ A2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதையும் டெலீட் பண்ணிட்டோம்னா மீதி B1 C1 B3 C3 அதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். B1 C1 B3 C3. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா B2ஓட அணிக்கோவை மதிப்பு, இது C2இன் அணிக்கோவை மதிப்பு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா
இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்தது இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய வேல்யூவை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம், இதை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம், இந்த C1 உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சைன் சேஞ்சாக இருக்கனால நமக்கு கேன்சல் ஆகி 0ங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி மற்ற அணிக்கோவைகளோட மதிப்பும், அதாவது A1 A3 B1 B3 C1 C3 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வரிசைகள் மாறி இருந்தது அப்படின்னா அதனோட மதிப்பு நம்ம 0 எடுத்துக்கலாம். ஒரே வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த அணிக்கோவை மதிப்புக்கு சமமாக இருக்கும். இப்போ இதே இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளில் ஒரு கொஷின் இருக்குது. அதாவது டிட்டர்மினன்ட் ஏவோட மதிப்பு A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 எனில் ஸ்மால் A1 B1 C1 இதில் ஐயோட வேல்யூ 1 2 3 என்பவற்றின் இணைக்காரணிகள் AI BI CA எனில் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ டிட்டர்மினன்ட் A கொடுத்ததையும் இந்த இணைக்காரணியையும் நம்ம ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குது. கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் A இது இணைக்காரணி அணிக்கோவை. இது ரெண்டையும் நமக்கு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதாவது இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறை பெருக்கல் யூஸ் பண்ணுறோம். நிறை பெருக்கல், இந்த நிறை எடுத்து இந்த நிறை கூட மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நிறை கூட மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு நிறை ரெண்டாவது நிறை கூட மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு நிறை மூன்றாவது நிறை கூட மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது நிறை முதல் நிறை, ரெண்டாவது நிறை இரண்டாவது நிறை, ரெண்டாவது நிறை மூன்றாவது நிறை, இந்த வேல்யூஸ் கிடைக்கும். இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது நிறை முதல் நிறை, மூன்றாவது நிறை ரெண்டாவது நிறை, இந்த மூன்றாவது நிறை மூன்றாவது நிறை, இது எல்லாமே நமக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நிறை எடுத்து மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா A1 கேபிட்டல் A1 B1 கேபிட்டல் B1 ப்ளஸ் C1 கேபிட்டல் C1 இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இப்போ இதை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது நிறைய மல்டிபிள் பண்ணுறோம். ஸ்மால் A1 A2, அடுத்தது ஸ்மால் B1 B2, அடுத்தது ஸ்மால் C1 C2. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த முதல் நிறையே எடுத்து இந்த மூன்றாவது நிறை கூட மல்டிபிள் பண்ணுறோம். A1 இன்ட்டு A3 இங்கே கிடைக்குது, B1 இன்ட்டு B3 அடுத்த டேர்மு, C1 இன்ட்டு C3 அதுக்கு அடுத்த டேர்ம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த A2 B2 C2 இதை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். A2 இன்ட்டு A1 இந்த வேல்யூஸ் கிடைக்குது, B2 இன்ட்டு B1 இந்த வேல்யூ கிடைக்குது, C2 இன்ட்டு C1 இந்த வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ இதனோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே சேமாக இருக்குது. இப்போ A11 A11 B11 B1 B1 C1 C1 இப்போ இதனோட மதிப்பு வந்து டிட்டர்மினன்ட் A. இப்போ இதில் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இது 1 இது 2 இருக்குது, இது 1 இது 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு நம்ம 0வாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கும் 0, இதுக்கு நம்ம வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் A, இதுக்கும் நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் A, இதுக்கு நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இதுவும் 0 இதுவும் 0, இது டிட்டர்மினன்ட் வேல்யூ டிட்டர்மினன்ட் A. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் நம்ம R1 வழியாக விரிவுபடுத்துகிறோம். அப்படி R1 வழியாக விரிவுபடுத்துகிறப்ப இதையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணுறோம்.
டிட்டர்மெண்ட் ஏ ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 0. இது ரெண்டு டேர்மு 0 இருக்கனால நம்ம 0 0ன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்தது இப்போது இந்த டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஏ ஸ்கொயர் டிட்டர்மெண்ட் ஏ க்யூபு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் டிட்டர்மெண்ட்டு ஏ க்யூப். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட் ஏ இதனோட வேல்யூ இன்ட்டு இதனோட இணைக்காரணி, இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம டிட்டர்மெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த அணிக்கோவைக்கு பதிலாக இந்த அணிக்கோவையை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அதை தான் நம்ம கீழே எழுதியிருக்கோம். பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு இந்த அணிக்கோவை ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ க்யூப், இது எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிட்டர்மெண்ட் ஏவை இந்த சைடு கொண்டு வரப்போ இதுவும் இந்த பவர் கேன்சல் ஆச்சுன்னா 2 கிடைக்கும். அப்போ இந்த அணிக்கோவை ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு ப்ரூஃப் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இதே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாம்பிள் 7.31 டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 அப்படின்ட்டுருக்கு. இப்போ ஸ்மால் a1 b1 c1 இதில் ஐயோட வேல்யூ 1 2 3ன்னு தான் நம்ம எடுத்துக்குவோம். என்பவற்றின் இணைக்காரணிகள் ai bi ci, அதாவது a1 b1 c1 எனில் டிட்டர்மெண்ட் அணிக்கோவை a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ ஸ்கொயர் என நிறுவுக. இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஏ அந்த வேல்யூவையும் அதனோட இணைக்காரணிய அணிக்கோவை அதையும் ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நிரல் பெருக்கல் யூஸ் பண்ணுறோம். நிறையையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்படி அந்த நிறை பெருக்கல் யூஸ் பண்ணால் தான் நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடைக்கும். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறை பெருக்கல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறையும் பெருக்கிறோம், இந்த நிறைய பெருக்கிறோம், இந்த நிறைய பெருக்கிறோம். அடுத்து ரெண்டாவது நிறை, முதல் நிறை, ரெண்டாவது நிறை, மூன்றாவது நிறை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு இந்த அணிக்கோவை கிடைக்குது. இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மெண்ட் ஏ, இதனோட வேல்யூ டிட்டர்மெண்ட் ஏ, இதனோட வேல்யூ டிட்டர்மெண்ட் ஏ. ஸோ டிட்டர்மெண்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம். மற்றது எல்லாமே 0. இதை R1 வழியாக விரிவுபடுத்தணும் அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஏ க்யூப் கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம டிட்டர்மெண்ட் ஏ இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய அணிக்கோவை டிட்டர்மெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம் இன்ட்டு இந்த அணிக்கோவை. ஸோ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ க்யூபு. இப்போ இதை இந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்தது எடுத்துக்காட்டு 7.34 a, b + c, b, c + a, c, a + b என்பன ஒரு கோடமை புள்ளிகள் என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு 0 வந்துச்சு அப்படின்னா ஒரு கோடமை புள்ளிகள் ஒரு கோட்டில் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ முக்கோணத்தின் பரப்பு நம்ம இந்த எக்ஸசைஸில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/2 x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 சதுர அலகுகள் இதை எடுத்துக்கிறோம். இதில் எண்ணளவு நம்ம யூஸ் பண்ணலை. இது அணிக்கோவையில் கொடுத்துருக்கனால நம்ம எண்ணளவை எடுத்துக்கல. ஸோ 1/2 இன்ட்டு a b + c, அதாவது x1 வேல்யூ a, இது y1 வேல்யூ, இது x2, இது y2 வேல்யூ, இது x3, இது y3 வேல்யூ, இது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1 வேல்யூ. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நம்ம ரூல் அப்ளை பண்ணுறோம். அதாவது c1 gives c1 + c2, c1ஐயும் c2ஐயும் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு a + b + c கிடைக்குது. இது b + c, இது 1. இதே போல் இதுலேயும் a + b + c,
சி ப்ளஸ் ஏ 1, இதுவும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இது ஏ ப்ளஸ் பி இருக்குது, அது அப்படியே எழுதிக்கிறோம், இது 1. இப்போ இதில் C1 பார்த்திங்கன்னா இந்த C1ல் இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்டுமே நமக்கு ஒரே மாதிரியான எலமெண்ட்டாக இருக்குது, ஒரே மாதிரி உறுப்பாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துகிறோம். ஸோ வெளியில் எடுக்கிறப்ப நமக்கு 1/2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இது வெளியில் எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த 3 உறுப்புகளும் 1 1 1 வந்துடும். மீதி இருக்கக்கூடிய உறுப்புகளை அப்படியே எழுதிக்கிறோம். இது 1 1 1 அப்படியே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா C1ம் C3யும் ஐடென்டிக்கலாக இருக்குது. C1 C3 சர்வசமமாக இருக்குது. அதனால் இந்த அணிக்கோவையின் மதிப்பு நம்ம 0 எடுத்துக்கலாம். ஸோ 0 எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 0 × anything 0ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ முக்கோணத்தின் பரப்பு 0ன்னு நமக்கு கிடைக்கிறனால கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும். ஸோ எடுத்துக்காட்டு 7.34 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 புள்ளிகள் ஒரே கோடமை புள்ளிகள். ஒரு கோடமை புள்ளிகள் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம முக்கோணத்தின் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த முக்கோணத்தின் ஃபார்முலாவில் x1 y1 வேல்யூ, இது x1 இது y1, இது x2 இது y2, இது x3 இது y3. ஸோ இது எழுதிட்டு இந்த வேல்யூஸை இந்த முக்கோணத்தின் பரப்பில் அப்ளை பண்ணி அதில் நம்ம ஒரு ரூல் கொடுக்குறோம். C1 gives C1 + C2. அந்த ரூல் கொடுத்துட்டு பார்த்தோம் C1 வேல்யூஸ் 3மே வந்து ஈக்குவலாக இருக்குது. அது C1லேருந்து அந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வெளியில் எடுத்துட்டு பார்க்குறோம். அந்த அணிக்கோவையானது ஐடென்டிக்கலாக இருக்குது, சர்வசமமாக இருக்குது. அந்த சர்வசமமாக இருக்கக்கூடிய அணிக்கோவையின் மதிப்பு 0 நம்ம எடுத்துக்கிறோம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ 0 × anything 0. ஸோ அந்த முக்கோணத்தின் பரப்பு 0 வரனால கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அதாவது எடுத்துக்காட்டு 7.27. அதாவது ஏங்கிற ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்கு, பிங்கிற அணி கொடுத்துருக்கு. இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் பி என சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் முக்கியமான கொஸ்டின்னு, 3 மார்க் கொஸ்டின்னு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபி வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இது ஏ, இது பி வேல்யூ. இப்போ ஏபி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நிரல் cos θ × cos θ cos ஸ்கொயர் θ மைனஸ் sin θ × மைனஸ் sin θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ. இது ஒரு எலமெண்ட் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா இதையும் இந்த நிரலையும் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ cos θ × sin θ cos θ sin θ மைனஸ் sin θ × cos θ மைனஸ் sin θ cos θ. இந்த எலமெண்ட் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். sin θ × cos θ sin θ cos θ cos θ × sin θ மைனஸ் cos θ sin θ. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரோ இந்த காலம் sin θ × sin θ sin ஸ்கொயர் θ cos θ × cos θ cos ஸ்கொயர் θ. ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இதனோட மதிப்பு நமக்கு 1ன்றது ஆல்ரெடி தெரியும், 1. இப்போ இதில் இது 2 கேன்சல் ஆயிரும் 0, இதில் இது 2 கேன்சல் ஆயிரும் 0. இதனோட மதிப்பு 1ன்றது நமக்கு தெரியும். அப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1001. ஸோ இதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம், இந்த ஏபிக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்னா டிட்டர்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு அதாவது 1001 வரும். இப்போ இதுக்கு என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 1 × 1 1 மைனஸ் 0 × 0 0 1 - 0 அப்படிங்கிறது நமக்கு 1ன்னு கிடச்சிரும். அப்போ டிட்டர்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து டிட்டர்மெண்ட் ஏ அதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது அணி ஏ கொடுத்துருக்காங்க, அதுக்கு அணிக்கோவையின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். இப்போ டிட்டர்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். cos θ மைனஸ் sin θ sin θ cos θன்னு எடுத்துக்கிறோம்.
இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, அதாவது டிட்டர்மெண்ட் 1ஓட வேல்யூ 1. இப்போ அதுக்கடுத்து டிட்டர்மெண்ட் பி கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். டிட்டர்மெண்ட் எடுக்கிறப்ப இதனோட வேல்யூ நமக்கு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். அதில் இங்கே இடையில நம்ம ஒரு மைனஸ் ஆட் பண்ணோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இப்போ டிட்டர்மெண்ட் ஏ டிட்டர்மெண்ட் பி ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 1ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம டிட்டர்மெண்ட் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், அதனோட மதிப்பு 1. ஸோ ரெண்டு ஈக்குவலாக கிடைக்கிறனால 1, 2லேருந்து டிட்டர்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் பி என சரிபார்க்கப்பட்டது. அதாவது கொஷின் என்ன அப்படின்னா ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இதில் டிட்டர்மெண்ட் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் பி என சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் ஏபி கண்டுபிடிக்கிறோம். இது ஏபி மதிப்பு. அதுக்கப்புறம் இதனோட டிட்டர்மெண்ட்டு ஏபி மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மெண்ட் ஏபி அப்படின்னா அதாவது டிட்டர்மெண்ட் 1 0 0 1 இந்த அணிக்கோவை மதிப்பில் எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் இதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம், அதனோட வேல்யூ 1. அதே மாதிரி டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம், அதனோட வேல்யூ 1. டிட்டர்மெண்ட் பி கண்டுபிடிக்கிறோம், அதனோட வேல்யூ 1. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1 × 1 1. இப்போ 1, 2லேருந்து டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் பி என சரிபார்க்கப்பட்டது. ஓகே, இதோட 7.4 எக்ஸசைஸ் ஃபினிஷ்ட் ஆகுது. இதுக்கடுத்து நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம். இது வரைக்கும் எழுத வேண்டியதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம 7.1 7.2ல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இப்போ 7.3 பொறுத்த வரைக்கும் நம்ம காரணி தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸு பார்த்தோம். 7.3ல் காரணி தேற்றம் யூஸ் பண்ணி பார்த்தோம். 7.4 பொறுத்த வரைக்கும் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியமற்ற கோவை அணிகள் காண்க அது பார்த்தோம். அடுத்து பூஜ்ஜிய கோவை அணிகள் எனில் ஏபி மதிப்பு காண்க 4வது கொஸ்டின். அதுக்கு அடுத்தது முக்கோணத்தின் பரப்பு அது நம்ம பார்த்தோம். முக்கோணத்தின் பரப்பு 1/2 இன்ட்டு x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 இது பார்த்தோம். இதிலே கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம அதில் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் மறுபடியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 7.3 பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷின்ஸுமே 5 மார்க் கொஷின்ஸ் தான். அதனால் நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7.3 செகண்டு 4th 6th கொஷின், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸில் 7.24 7.25 இதெல்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். 7.4ல் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 7.29 7.30 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 7.4ல் இந்த முக்கோணத்தின் பரப்பு 4 சதுர அலகுகள் எண்ணில் கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் 3 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த 3rd ரோமன் 4th ரோமன் கேட்பாங்க, அதுவும் 3 மார்க் கொஸ்டின்ஸு, 3 மார்க் அல்லது 2 மார்க்கு. இந்த 6th கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டர் 12 பார்ப்போம். இது வரைக்கும் கொடுத்ததை எல்லாத்தையுமே எழுதிக்கிங்க, கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கிங்க. கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஹோம் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.